ஹாய் கவிதை கோபால். வணக்கம் வணக்கம். கவிதை கோபால் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரி, எங்கே போனீங்க? ஆளையே பார்க்க முடியல. நான் இப்போ ரீசெண்டாக என் வீட்டுக்கு போயிருந்தேன். ஊருக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம். சரி. எங்கள் சித்தப்பா அம்மானுக்கு கல்யாணம், அதனால ஊருக்கு போயிருந்தேன். சூப்பர்யா. என்னோட எத்தனை வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிருக்கீங்க? ஒரு 3 வருஷம் கழிச்சு போயிருக்கேன். ஊருக்கு போன உடனே உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு? பெருசாக யாரும் வர வைக்கல. வீட்டு போய் நானா போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்பா வணக்கம்ப்பா, வணக்கம். இன்னும் என் அப்பா இருக்காரு. இப்பதான் வந்தேன். சரி, இப்போ அவ்வளோதான். அம்மா இருக்காங்க. அம்மா என்னப்பா எப்பப்பா நல்லா இருக்கேன், என்ன பண்ற, சாப்பிட்டியா, சாப்பிடு போ அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டியா? போயிட்டு இப்போ வீட்டில் போய் சாப்பிட்டேன். 3 வேளை சாப்பிட்டேன். அக்கா தான் ஸ்பெஷல். எதுக்கு அப்படின்னு கேட்டது தவிர தம்பி வந்திருக்கான் அப்படின்னு எதுக்கு அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா? அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கு. அண்ணன் என்ன சொன்னாப்ல? அண்ணன் அவனும் சொல்லல. அண்ணன் தான் கால் பண்ணி வர சொன்னான். சூப்பர்யா. என் தம்பி ஒன்றும் அவ்வளோ பேசிக்க மாட்டான். சும்மா பேசுனா பேசுவான். ஓகே. உங்க தம்பி? அதான் தம்பி தான் சொல்லுங்க, பேசிக்க மாட்டேன். ஓகே. அப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தாங்களா? ஒன்று பார்த்தாங்களா? இல்லை, கல்யாணத்தில் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. சும்மா ஒரு 4-5 பேர் இருப்பாங்கல்ல கல்யாணத்தில், அவங்க மட்டும் பார்த்து பேசினாங்க. சூப்பர். நீ யூடியூப்ல இதெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்து எதுவும் கேட்டாங்களா? கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். திறமை இல்லாதவன் எல்லாம் இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்கான். திறமை இல்லை, ஆனா அவன் இருக்கிற இடமே வேற. திறமை இருக்கு, ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒவ்வொரு இயக்குனரும் என்னை பாக்குறாங்க, அது எனக்கே தெரியுது. ஆனா பார்த்துட்டு கோபால் நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன், கூப்பிட மாட்டாங்க. அது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. நிறைய இத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுட்டு கூட நம்ம இன்னும் இங்க இருக்குமே, அந்த கவலை இருக்குல்ல. அந்த கவலை எனக்குள்ள இருக்கு. அதனால ஏதாவது டைரக்டர் என்னை பார்க்க, எனக்கு எந்த ஆபீஸும் தெரியாது. என்னென்ன ஆபீஸா போய் சுற்றி அடையிறதுக்கு பைக்கு கிடையாது. பைக்கு கிடையாது. அதே மாதிரி ஆட்டோல போய் இறங்குறதுக்கு பணமும் என்கிட்ட கிடையாது. எல்லாம் நிறைய பேர் இந்த யூடியூப்ல நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஆமா, உண்மைதான். இன்னைக்கு ஒரு ஆபீஸுக்கு வண்டியில பெட்ரோல் போட்டு போகணுன்னாவே சுத்தனாக்க 300 ரூபா தேவைப்படுது. வண்டி இல்லை, இது ஆட்டோவில் போனால் 500 600 தேவைப்படும். சரி, நடந்து போய் சுற்றுற அளவுக்கு நமக்கு எதுவும் இல்லை, உடம்புல சேர்த்து. நம்ம எவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும்? இத்தனை வருஷம் தான் நடக்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க கோபால். உண்மையிலுமே இந்த வீடியோ பார்க்கல கண்டிப்பாக நிறைய டைரக்டர் பார்ப்பாங்க. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும், சினிமா சம்மந்தமாக நம்ம இருக்கோம். இத்தனை வருஷமாக கண்டிப்பாக சேனல் பார்ப்பாங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக கோபாலுக்கு இந்த வீடியோவை பார்த்தாவது ஏதாவது நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும். பெரிய வாய்ப்பு இல்லை, சின்ன வாய்ப்பு கொடுத்தாவே நம்ம பெருசாகிக்கலாம். கண்டிப்பா சின்ன ஒரு இதுதான். சமீபத்தில் ஏதாவது படங்கள் எதுவும் வரல, கமிட் ஆகல. இப்பதான் அருள்முருகன் அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒரு படத்துல வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொடுப்பாரா என்னன்னு தெரியல. இப்ப அவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். சரி, அதுதான் இப்போ அவர் பக்கத்தான் வந்திருக்கேன். நான் அவர் சொல்லியிருக்காரு, கொடுப்பாரு என்னன்னு தெரியல. ஆமா, பரவாயில்ல. உங்களை அந்த அளவுக்கு கூப்பிட்டு ஒரு மரியாதையா உட்கார வச்சிருக்காரு, உபசரிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வாய்ப்பு கொடுப்பாரு கோபால. சரி, ஓகே. என்ன சொல்றீங்க? கொடுத்தா சந்தோஷம். ஆமா, கண்டிப்பா கொடுப்பாரு. சரி, இப்போ ஊருக்கு போனீங்களே, உங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினாங்களா? இல்ல, எனக்கு கல்யாணம் இல்லை, எங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம். அந்த கல்யாணத்திலே உங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினாங்களா? இல்ல, அதெல்லாம் பேசணும். எங்க அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன் கல்யாணத்துக்கு போகும்போதுதான் கோபால் நீ எப்ப கல்யாணம் போற அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் பார்த்தாரா? அண்ணன் அப்போ அங்க பக்கத்துல தான் இருந்தேன். நான் அதான் பெருசா பேசிக்கல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு போயிட்டேன். ஒன்றும் கேட்கல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு போயிட்டேன். அண்ணன் பசங்கள்லாம் பேசினாங்களா? குழந்தைங்களா? ரொம்ப பெரிய பேசுங்க. அண்ணன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தம்பி தான் சின்ன பையன் இல்லை, அவனும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச தான் இருக்கான். நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னால யாரும் வீட்டில் கண்டுக்க மாட்டேன். பெருசாக எதுவும் இது மாதிரி இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த ஆஃபீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பண்ணும்போது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க நம்புறேன். ஏன்னா அவங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு டைரக்டர். ஓகே, நல்லது கோபால்.
அடுத்து கொஞ்ச நாள் ஆளை காணோம். ஊரில் எத்தனை நாள் இருந்தீங்க? 3 நாள் தான் இருந்தேங்க. இப்போ எத்தனை நாளாக நமக்கு பார்க்கவே முடியல. குடும்பமான்னு ஃபோன் பண்ணவே இல்லை நீ. உங்க நம்பர் என்கிட்ட இல்லை. நான் வச்சுக்க ஃபோனை பார்த்தீங்கன்னா அதான் என் ஃபோனு. சார்ஜ் போட்டுருக்காப்புல. அதான் என் ஃபோன், அதான் என் ஃபோனு. உங்க நம்பர் என்கிட்ட இல்லை. நீங்கள் கால் பண்ணா நான் எடுத்து பேசுகிறேன். ஆமாம். முதல்ல யார் பேசுறீங்கன்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்க நம்பர் என்கிட்ட எனக்கு அது வருத்தமாக இருந்துச்சு. என்னது மூச்சுக்கு 300 தடவை ஃபோன் பண்ணுவாப்புல. இன்னைக்கு திடீர்னு கோபால் சார் வந்து நம்மளை யாருன்னு கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக போச்சு. உங்களுடைய சக யூடியூபர் யாராவது ஃபோன் பண்ணி ஏதாவது வீடியோ போடுறதுக்கு கூப்பிட்டாங்களா? அதெல்லாம் யாரும் கூப்பிடல ப்ரோ. ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம். சொல்லுங்க. இந்த யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எப்படின்னு தெரியுமா? வாடகை அம்மான்னா தெரியுமா? ஆமாம், வாடகை தாய். வாடகை தாய் அந்த மாதிரி தான் யூடியூப், இன்ஸ்டா. ஆமாம். நம்ம ரீச்சில் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரீச் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கழட்டி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் ரீச்சில் இருக்கும்போது நான் உங்களை பார்க்கவே இல்லை. இப்போ தானே உங்களை சந்திக்கிறேன். ஆமாம் ஆமாம். நீங்கள் பெரிய அளவுக்கு கவிதை கோபம்னா எல்லாத்துக்கும் தெரியும் சொன்னாங்க. அப்போ நான் என்னைய உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கீழே வந்த உடனே தான் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அப்போவாச்சும் நான் உங்களை விட்டு நான் பற்றியா? சரி, ரொம்ப சந்தோஷம். இது என்னைக்காவது விட்டுருக்கணா? இல்லை, விடலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமாம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதை கோபாலுக்காண்டி ஆதரவு கொடுங்க. நன்றி. ஓகே, தேங்க்யூ.